ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். நெல்லையில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு பிறகும் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது பாடப்பட்டது. விழாவில் ஆளுநர் கையால் நேரடியாக பட்டம் வாங்க முடியாத மாணவிகள் கண்ணீர் விட்டு கதறி அழுது போராட்டத்திலும் ஈடுபட்டனர். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மொத்தம் 37,877 பேர் பட்டம் பெற உள்ளதாகவும் ஆளுநர் அர்லேகர் நேரடியாக 871 பேருக்கு பட்டங்களை வழங்குவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் தங்கப்பதக்கம் பெறும் 113 பேருக்கு மட்டுமே ஆளுநர் நேரடியாக பட்டங்களை வழங்குவார் என அறிவிக்கப்பட்டது. இதனால் ஆளுநரிடமிருந்து நேரடியாக பட்டங்களை பெறுவோர் என்ற நம்பிக்கையில் வந்த மாணவ மாணவிகளுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது. இதனால் பட்டமளிப்பு விழாவிற்கு வந்திருந்த மாணவிகள் பலர் கண்ணீர் விட்டு அழுதனர். மேலும் இந்த அறிவிப்புக்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று ஆளுநரை அனைவருக்கும் பட்டம் வழங்குவார் என்றும் கவர்னரின் செயலாளர் சஜன் சிங் சவான் அறிவித்தார். இந்த நிலையில் சுமார் 45 நிமிடம் தாமதமாக பட்டமளிப்பு விழா தொடங்கி நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் முதலில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டது. தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது பாடப்பட்டது. தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது பாடப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்தார். இதேபோல தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது ஒலிக்கப்பட்டதால் இதற்கு கண்டனம் தெரிவித்து பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பதாக நெல்லை தாவேக எம்எல்ஏ முருகன், கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் அறிவித்தனர். இதேபோல் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் வாங்க இருந்த டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் பட்டம் வாங்க வரவில்லை. காவல்துறை ஆலோசனை கூட்டம் மற்றும் அலுவலக பணி காரணமாக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க முடியவில்லை என்றும் ஆளுநர் விழாவை புறக்கணிக்கவில்லை என்றும் டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. தமிழ்த்தாய் வாழ்த்தை அவமதிப்பதாக அரசியல் கட்சிகள், மாணவர் அமைப்புகள் போராட்டம் நடத்துவதால் பல்கலைக்கழகத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது.